எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்துடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி, அதற்கு டிஆர் பாலு அவர்கள் பதில் சொன்ன விதம் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப நோட்டபிளா உள்ள அந்த நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? நிச்சயமாக இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி டிஆர் பாலுக்கு நிச்சயமாக சிறையை கொண்டு தள்ளும். பிரணவ பத்திரத்துக்கு சாட்சியம் அளிப்பது என்றால் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எவ்ரிபடி சப்ஜெக்ட் டு லா, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது டிஆர் பாலு அவர்கள் நின்ற தோரணை, அவர் குறுக்கு விசாரணை எனக்கு நடத்தி வருவதுன்னு கேட்ட கேள்விகள் இதெல்லாம் கோர்ட் வன்மையாக கண்டுபிடிச்சது. கோடைகால சிறப்பு தொகை வரை தமிழக அரசு தந்திருக்கிறது. அதனால அனைத்து மகளிரும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் அப்படின்னு தான் அவங்க தரப்புல சொல்றாங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய அவங்களுடைய அரியர்ஸ் கொடுக்கல. அது குறித்து வழக்கில் என்ன சொல்றாங்க, கண்டெம்ப்ட்ல தமிழக தென்னரசு நிதி அமைச்சர், நீங்க 90 கோடி கட்டணும் எங்களால் முடியாது, 20 கோடி தான் கட்ட முடியும், அவ்வளவுதான் எங்க நிதி நிலைமை இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப தமிழக அரசினுடைய நிலைமை, அங்க இருக்கிற அந்த பேராசிரியர் வீட்டில் இருக்கிற மனைவி ஒரு மகளிர், மகள் ஒரு மகளிர், அந்த மகளிர்ல பருவானை இல்லாம இவ்வளவு வருஷம் படத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறாங்களே, அது கண்டு தெரியலையா? பட்ஜெட்ல என்ன சொல்றாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கீம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கோம் சொல்லி ஒரு புகழாரம் வந்தது. ஆனால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இந்த செயலானது எதை நோக்கி போட்டுனாக்கா, இன்னைக்கு சொன்ன நேற்று பட்ஜெட் 10,62,000 கோடி கடன். இந்த கடனை கொடுத்து நீ இலவசம் என்று கொடுக்கறதுனால என்ன லாபம்? எனக்கு ஒரு ரேஷன் கார்டுக்காரங்களுக்கு 4,08,000 இன்னும் கணக்கு சொல்றாங்க. அவ்வளோ கடன் என் தலையில் விழுது. நான் வரியும் கட்டுறேன், கடனையும் நான் ஏற்றுக்கணும். அரவிந்த் தத்தாங்கிற ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இலவசம் கொடுக்கறத. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்தா இத்தனை செயல்பாடுகளுக்கும் அந்தந்த கட்சி எது செய்தால் அந்த கட்சி பொறுப்பாகும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். தமிழகத்துடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, இதுக்கப்புறம் திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் உள்ள நடந்ததை வெளில அவர்கள் சொன்ன விஷயங்களை தாண்டி உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி, அதற்கு டிஆர் பாலு அவர்கள் பதில் சொன்ன விதம் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப நோட்டபிளா உள்ள அந்த நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? உங்களுக்கு வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி தற்போதைய திமுகவின் பொருளாளருங்கிற பதவி மட்டும்தான் இருக்கார். இவர் அந்த கோர்ட்டில் சொன்னதை வச்சு நம்ம சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கிட்டத்தட்ட 50 வருஷமாக நான் அரசியலில் பயணிக்கிறேன், அதனால் நீண்ட கால அனுபவம் இருக்கிறது, பார்லிமெண்ட் கமிட்டியிலலாம் நான் மெம்பராக இருந்திருக்கேன், ஜேபிசிலலாம், அதையும் தாண்டி கப்பல் போக்குவரத்து, நீர்வளத்துறை, அதுக்கு பிறகு ரோடு, என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி பல துறைகளில் நான் அமைச்சராலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புகழ்பாடி எப்போ சொல்லியிருக்காருனாக்கா, முதல்லையே சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அவதூறு என்னை பற்றி பேசினால 100 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்கணும், இல்லாட்டா மன்னிப்பு கொடுக்கணும். அப்போ அந்த இதுலேயே அந்த புகார்லேயே இந்த இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி இவ்வளோ குடும்பங்கள்லாம் இது பண்ணுற ஒரு 10-15 கம்பெனிகளை சொல்கிறீங்க, நான் நடத்துல 3 கம்பெனிகளில் மட்டும்தான் சிறிய அளவில் பங்குதாரராக இருக்கான்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு லீகல் நோட்டீஸில். ஸோ மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. மற்றதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது கம்பெனி அவர் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே யாருடைய டைரக்டர்ஸ்ங்கிறது ரிஜிஸ்டர் ஆகும் கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நபர்களை டைரக்டராக இருக்க யாரோ அவங்களுக்கும் என்னென்ன அசட்ஸு, என்னென்ன சொத்து விவகாரங்கள்லாங்கிறதையும் அதில் கொண்டு வரணும். அப்ளிகேஷன் கொண்டு வரச்சா இதான் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச அதெல்லாம் சப்ஜெக்ட் டு ஐடியோட ரேடாரில் இருக்கும்.
அதனால் இவர் சொல்கிற மாதிரி வெறும் 3 தான் இருக்கேன், மற்றவங்களாம் யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. அது சம்மந்தமாக தான் கேள்விகள் கேட்கப்பட்டது. எல்லாமே அவருடைய லீகல் நோட்டீஸில் கொடுத்தது தான். அவர் வந்து புகாராக வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து இங்கே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இது பேர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 200 ரிஜிஸ்டர் பண்ணார் பழைய குற்றவியல் சட்டத்தின்படி. அதுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டியலில் ஏறி முதல் சாட்சியம் கொடுத்ததுக்கப்புறமா இவரது குறுக்கு விசாரணை நடந்தது. குறுக்கு விசாரணையும் போது அதுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மறுதளித்து தன்னுடைய கவுண்டரை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து தக்க ஆதாரத்துடன் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், நீங்கள் சில இடங்களில் நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கீங்க, ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்குங்கிற மாதிரி அது பதிலுரையை தாக்கல் செய்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திரு பாலு அவர்கள் பட்டியலில் ஏறி முதல் சாட்சியம் கொடுக்கணும். அதான் சட்டப்படி முறை. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறச்ச முதல்ல ஒரு மனு தாக்கல் பண்ண பிறகு மேஜிஸ்ட்ரேட் இந்த கோர்ட் வில் டேக் காக்னிசன்ஸ்பாங்க. நீதிமன்றம் இந்த புகார் எடுப்பதற்கு உகந்ததா இல்லையாங்கிறது பரிசீலிக்கும். அதுக்கோசரம் வந்து முதல்ல அந்த புகார் அளித்தவர்கள் பொட்டியில் எழுதி முதன்மை சாட்சியம் கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் இன் சீஃப்னு பேர். அது பேர் பிராணாஸ்தியம் பண்ணி நான் சொல்லியிருக்கெல்லாம் இந்த அலகேஷன்லாம் இந்த மனத்தில் வர சரத்துக்கள்லாம் உண்மைன்னு சொல்லி பிரணாம பத்திரம் பண்ணணும். பிரணாம பத்திரம் பண்ணதுக்கு அப்புறமா நோட்டீஸ் எதிர் சைடுக்கு போகும், சமன் போகும், அவங்க வருவாங்க, அவங்க பதில் தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. அது பதில் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முதல் விசாரணை வந்து அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை. அந்த முதல் விசாரணையில் கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறது திருப்பி சொல்லணும். இந்த தருணத்தில் வந்து சொல்லுறது இது ஒரு சிக்கல் பண்ணாங்க. இவங்க 2023 தாக்கல் பண்ணாலும் முதல் விசாரணை நான் முதலே கொடுத்துட்டேன், இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அது சட்டம் கிடையாது. 2வதுலேயே அவங்க முதல் விசாரணையில் பட்டியலில் ஏறணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் எதுக்கு வருதுன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இல்லை, யாராக இருந்தாலும் எதிர்த்தரப்புக்காரனர் தன்னுடைய பதிலுரை கொடுத்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து அதற்கான முகாந்திரத்தை வைத்து அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யலாம் மனுதாரர், அல்லது அவருடைய முதன்மை சாட்சியத்தில் கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை விட்டுட்டு இல்லை அதே நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் தப்பிக்க பார்த்தாரு. நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. அதுக்கப்புறம் முதன்மை சாட்சியம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் இப்போ குறுக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த குறுக்கு விசாரணையை முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் தனது வழக்கறிஞர் குழுவை வச்சு பண்ணிட்டு இருந்தார். நான் மக்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, எப்பொழுதுமே நீதிமன்றம் வந்து வழக்காடிகள் வழக்கை நடத்துவது தான் விரும்புது. ஏன்னா உண்மகத்தன்மை அதில் தான் இருக்குங்கிறது உணருது. ஏன்னா அவங்களுடைய வாக்குவாதம், தான் பாதிக்கப்பட்டதனுடைய கோபத்தினுடைய ஆதிக்கம், இந்த உணர்வை தெரிவிக்கிற விதம் எல்லாமே அற்புதமாக இருக்கும், உண்மை வெளிப்படும், அப்போ தான் தெரியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை கோர்ட்டை எதிர்கொள்கிறவர், அந்த வழக்கை எதிர்கொள்கிற கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது அவர் உண்மைத்தன்மையை பேசுகிறாங்கிறது ஈஸியாக தெரியும் அப்படிங்கிற உணர்வை கொண்டு தான் சொல்லுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்க, இப்போ ஹைகோர்ட்லலாம் லிஸ்ட்டு வரும்போது வந்து பட்டியலிடப்படுகிறது. முன்காலத்தில் சொல்கிறது, நான் இப்போ தான் வந்து காணொலி காட்சி வழியாக நடக்கிறது கொரோனாக்கு பின்னாடி. அதுக்கு முன்னாடி கோர்ட்டில் நீதிமன்றத்திலேயே வந்து நம்ம தான் போய் லிஸ்ட்டை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் காலையில் 7 மணிக்கு தான் அந்த பட்டியல் கையில் வரும். அதை கிழித்து கோர்ட்டு வாரியாக வந்து அடுக்கி அதில் நம்ம பேர் வாரியாக சில சமயத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பிட் ஆகும். அப்போ வந்து நம்மளோட வழக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி டிக் பண்ணி நம்ம தயாராகி அந்த புத்தகம் அதுக்கான கட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ளே 2 மணி நேரம் டயத்துக்குள்ளே ஒரு வக்கீல் அவங்க ரெடி ஆகணும் அந்த வழக்குக்கு. ஏன்னா அப்பொழுது மதுரை நீதிமன்றமும் கிடையாது, மதுரையுடைய கிளை நீதிமன்றம் கிடையாது, சென்னையில் மட்டும்தான் ஒரே கிளையாக இருந்தது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் சேர்த்து இங்கே இருக்கிறதுனால லிஸ்ட்டு பெருசாக வரும். அதை பிரித்து படித்து எடுத்துக்கிட்டு போய் நம்ம வழக்கு வாதாட வந்து அவ்வளவு சாமானிய காரியமாக எங்களுக்கு இல்லை. இப்பொழுதுதான் வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுனால, டெக்னிக்கல் வந்ததுனால இப்போ நிறையா வந்து காணொலி காட்சியாக வருது. வழக்காடிகளே இப்போ உள்ளே போய் வெப்சைட்டில் பார்க்கலாம், என்னோடய வழக்கறிஞர் வாதாடுகிறாரா இல்லை அவர் வாதாடின்னு போய் சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து கீழமை நீதிமன்றம் வரைக்கும் காணொலி காட்சியை கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வழக்கை தாக்குதல் செய்வதற்கும் ஃபைலிங்கை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இதனால் கோர்ட்டினுடைய பளுவாக குறைக்கப்படுகிறது, நிர்வாகத்தினுடைய பளு. அதே மாதிரி வழக்காடிகளுக்கும் வந்து தன்னுடைய நேராக தொடர்பு கொள்ளக்கூடிய முகாந்திரத்தை வருது. வழக்கறிஞர்களும் தன்னுடைய பளுவை வந்து மேனுவலாக பண்ணாமல் ஒரே படத்தில் உடனே வந்து தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னெல்லாம் தாக்கல் செஞ்சிங்கனாக்கா இந்த கம்ப்யூட்டர் செஷன் இல்லாத பொழுது இவ்வளவு குமியலாக இருக்கும். அந்த குமியலில் வழக்காடிகளுடைய வழக்கை எடுத்து கொடுத்து அந்த வழக்கறிஞருடைய கிளர்க்குங்க வர நம்பர் பண்ணுவது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் வந்து நம்பர் பண்ணுறவங்க லிஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அவங்க உட்காந்து அது பிரித்து எடுத்து பார்க்கணும். அப்போ சீரியல் படி நம்பர் வராது. அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்து பக்கத்தில் உட்காந்து ஒரு கட்டை நீங்கள் வந்து ஒரு வழக்கை பட்டியலிடுவது கொள்வதற்கு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாட்கள் நடக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இதெல்லாம் புரட்சிகரமாக
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி இப்போ பல மாற்றங்கள் கொள்ளப்பட்டு வருங்கால இளைஞர்களுக்கு வசதியாக இருக்கும்படி எல்லாமே ஆன்லைனில் கொண்டுட்டாங்க, வெப்பில் கொண்டுட்டாங்க. இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க. அதெல்லாம் தான் இப்போ சொன்னோம். இப்போ இந்த வழக்காடிகளுடைய நேர்காணல் நடக்கிறத கூட இப்போ வழக்காடிகள் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். ஆனால் குற்றவியல் கீழமை நீதிமன்றங்களில் சில அளவுக்கு தான் வந்திருக்கு, முழுமையாக வரல. முழுமையாக வந்துருச்சுனாக்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கிராஸ் வந்து நாங்கள் அந்த கோர்ட் உள்ளே தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த நிலைமை வருமானால் நீங்களே வழக்காடிகளை எல்லாருமே உள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ அது கூட திருப்பரங்குன்ற வழக்கில் கூட நிறைய வழக்கில் நீங்களே நேராக பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வழக்காடிகள் நேராக பார்க்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு வந்தபோது அந்த மாதிரி நிலைமையில் இவர் வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு குழுமத்தை தான் நிறுத்திவிட்டு தானேகவே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் எதிர்த்தரப்பலாக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள். அதற்கு முகாந்திரம் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. சட்ட ரீதியாக இருக்குது. வழக்கறிஞர் சட்டத்தின் பிரிவின் கீழே ஒரு வழக்கறிஞரை நியமிக்கும் என்றால் அவர்களுக்கு ஒரு பிரணாமபத்திரம் மாதிரி வக்காலத்தோடு கையெழுத்து போட்டு தர வேண்டும். அதுக்கு அவர்கள் கையிலிருந்து இந்த வக்கீலை நான் ஒரு அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய முகவராக, இவர் தான் கையாளுவார் என்ற ஒரு பிரணாம பத்திரம் மாதிரி அர்த்தம். அது இப்போ தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் தான் அந்த வழக்காடியர் சார்பாக ஆஜராகணும். அவர் தான் வழக்கை நடத்துவார். அந்த வழக்கறிஞருடைய தன்மையிலையும் வழக்கை நடத்துகிற போக்கிலையும் வழக்காடிக்கு திருப்தி அளிக்கின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்றால் அவர்கள் ரத்து செய்ய முடியும். அதற்கான முகாந்திரம் வழக்கறிஞர் சட்டத்திலையும் இருக்குது, பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இவர் நடத்துகிறார், இல்லை வேறு இவரோட பெட்டரான ஒரு வக்கீலை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால், இல்லை நம்மளே வழக்காடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருமே ஆனால் அந்த வழக்கை வந்து அந்த கொடுத்த வக்காலத்தை ரத்து செய்ய முடியும். ரத்து செய்து வழக்காடிகளே அப்பியர் ஆகலாம், இல்லாட்டி வேறு வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கு இந்த வழக்கறிஞர் அந்த வழக்காடி கேட்டதை வந்து செய்தக்கு மறுத்தால் அதற்கான மனுவை வழக்காடி தாக்கல் செய்து அந்த வக்காலத்தை ரத்து செய்ய முடியும். நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஆணையை பெற்று ரத்து செய்ய முடியும். இதுதான் இப்போ இங்க அண்ணாமலை அவர்கள் முக்கியமா கேட்ட கேள்வி. அதை கேட்ட கேள்வி அண்ணாமலை இதை மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். எப்படி இங்கே அண்ணாமலை நேரம் வந்து வராருங்கிறது முதல்ல புரியணும் நமக்கு. அதான் சொல்கிறோம். ஏன்னா பல பேருக்கு இது தெரியறதில்ல, எப்படி அவர் பண்ணாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு தான் சொன்னோம். அதெல்லாம் இப்போ வந்து இவர் பால் கனகராஜுங்கிற பூத்த வழக்கறிஞர் நடத்தி கொண்டார், திருப்தி இல்லை. ஆனால் அவர் செய்யணுங்கிறதுனால முகாந்திரம் இருக்குங்கிறத நம்ம குறிப்பிடுகிறோம். அவரே அப்பியர் ஆனதுனால தான் நேற்றுக்கு பல உண்மைகள் வெளியில் வந்தது. ஏன்னா வழக்காடி தான் பாதிக்கப்பட்டு எதிர்கொள்கிறோம் அந்த கேஸன்னு சொல்லி அவருக்கு கோபம் இருந்ததுனால அவர் கேட்ட கேள்விகளில் பிரச்சனைகள் வந்து கேட்டபோது கோர்ட்டில் வந்து ஒரு வழக்காடி வந்து பொட்டிக்குள்ள பிரணவபத்திரத்துக்கு சாட்சியம் அளிப்பது என்றால் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் எவ்ரிபடி சப்ஜெக்ட் டு லா, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்பொழுது டிஆர் பாலு அவர்கள் நின்ற தோரணை, அவர் வந்து குறுக்கு விசாரணை எனக்கு நடத்துபவர்னு கேட்ட கேள்விகள் இதெல்லாம் கோர்ட்டு வன்மையாக கண்டிப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் வாட் எவர் ஹூவர் இட் இஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே ஒரு சாட்சிய பிரமாணத்தை சாட்சியாக இருக்கீங்க, அதை மட்டும் பேசுங்க. அதை தாண்டி நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று வன்மையாக கண்டித்தது. இல்லை தாண்டி என்ன பேசினார்? அதை தாண்டி பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது சாட்சியத்தில். நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் எஸ் ஆர் நோ, நான் செய்யவில்லை, அவ்வளோதான் நிறுத்தணும். அதையும் தாண்டி நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சீங்களான்னு எதிர்கேள்வியை வந்து குறுக்கு விசாரணை செய்வனோடு கேட்கிறார். அதற்கு அவருக்கு அங்கே அனுமதி கிடையாது. அப்படி கேட்க வேண்டும் என்றால் அவருக்கான சந்தர்ப்பம் வரும். எப்பொழுதென்றால் எதிர்க்கு வழக்காடி இவருடைய தரப்பு சாட்சியம் முடிந்த பிறகு எதிர்த்தரப்புக்கான சாட்சியம் வரும். அப்பொழுது அவரை குறுக்கு விசாரணை செய்ய முடியும். அப்பொழுது தான் அந்த கேள்வி கேட்கணும். நீங்கள் கூட சொன்னீங்க, நீ இவ்வளோ செஞ்சுருக்கீங்களாமே, அதோ உங்கள் மனைவி செஞ்சுருக்காங்களாமே, அப்படியெல்லாம் கேட்க முடியும். ஆனால் இந்த இடத்துல தான் திமுகவினுடைய அம்பலம் வெளியில் வருகிறது. அதை புரிந்து கொள்ளாத இத்தனைக்கும் அவர் வக்கீல் என்று பிஏபிஎல் என்று சொல்கிறார், எம்ஏபிஎல் என்று சொல்கிறார் டிஆர் பாலு அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன கேட்கிறார்னா, அவரிடம் கேட்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மூத்த மகனாக மு க அழகிரி அவர்கள் இவரை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது இவருக்கு வந்து அடுத்த தடவையில் இந்த போர்ட்ஃபோலியோ 2009க்கு அப்புறம் 2010 கிடைக்கல. காரணம் இதுதான் காரணம். என்னென்னா அவர் கப்பல் துறை அமைச்சராக வந்து 10 கப்பல்கள் வாங்கியதாக ஒரு கூறியிருக்கிறார் என்று அந்த சாட்சியத்தை காட்டி அவரோட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அப்பொழுது ஒன்று அவர் என்ன சொல்லியிருக்கணும், இது தவறு என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். ஆனால் 10 கப்பல் இல்லைங்க, 2 கப்பல் வாங்கினாங்க. ஸோ 2 கப்பல் வாங்கினேன் என்பது உண்மையை ஒற்றுக்கொண்ட பிறகு இதற்கான முகாந்திரம் எங்கேருந்து வந்தது? சோர்ஸ், வேர் இஸ் த மணி ஃபார் பையிங் திஸ், எங்கேருந்து வாங்கினார், எப்படி வாங்கினார், அடுத்த கேள்வி வரும். இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன்னா கோர்ட்லேயே ஒப்புதல் வந்ததுனால இது ரேடார் கண்ணில் எங்கே வரும், ஐடிக்கு ரேடார்லேயும் இடியோட ரேடார்லேயும் வரும். டிஆர்ஐ, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் கீழே வரும். ஏன்னா கோர்ட்டில் சொன்னதை மறுதளிக்க முடியாது.
இது பிரணாம பத்திரத்தின் ஒரு அது உண்மை என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ 10 கப்பல் 2 கப்பல் அவதூறு வழக்கு என்பது இல்லாதது இருப்பதாக ஒரு மீது உருவப்படுத்தி மேலே போடும்பொழுது என்னுடைய மாட்சிமை இந்த சமுதாயத்தில் கெடுகிறது என்பதுதான் அவதூறு. ஆனால் இந்த இடத்தில் 10 கப்பல் வாங்கவில்லை, 2 கப்பல் வாங்கினேன் என்று ஒப்புக்கொண்டதுனால கப்பல் வாங்கியது உண்மை என்ற குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. அதனால் இது அவதூறு ஆகாது. அதனால் அவருடைய மனு தள்ளுபடி செய்வதற்கான முகாந்திரம் இங்கே ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி, சேது சமுத்திர பாலம் நிறுவுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்ததாகவும் அதை அகலப்படுத்துவதனால 10 கப்பல்கள் போயிட்டு வர்றதுக்கான முகாந்தரி இருக்குங்கனால அதை கையில் எடுத்தீங்கிற ஒரு கேள்வியை வைக்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது, இது அரசினுடைய ஒப்புதல் படி தான் நடக்க வேண்டும் என்று புத்திசாலியாக இருந்தால் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சேது சமுத்திரத்தை பற்றி அழகரிக்க பற்றி குற்றம் சொன்னார், அப்படியே அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது என்று மறுதளித்தார். அது பதில் அல்ல. இதுதான் குறுக்கு விசாரணையின் போது கையுக்கடமாக மாட்டிக்கொண்டதனுடைய தன்மை. இருந்ததா இல்லையா, இல்லை என்று சொல்லியிருக்க விட, ஆனால் அது நடந்தது உண்மை என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் நிரூபிக்கிறார். எப்படின்னாக்க இது குறித்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து ராமசேது பாலத்தினுடைய உண்மைத்தன்மையை அழிக்கும், இதனால் நாட்டிற்கு நஷ்டம் உரிமை தர ஒரு பலனும் வராது, கப்பல்கள் போயிட்டு வர முடியாது, அகலம் கம்மி என்று சொன்னதால் அது நிறுத்தப்பட்டது. ஆனால் இவர் இல்லை என்று சொல்ல அதை உண்மை இருப்பதனால மறுதளித்து திரு அண்ணாமலையை பார்த்து உங்களுக்கே ஒன்றும் தெரியாது என்று பதிலளிக்கிறார். அப்படி கூறுவதற்கு அவருக்கு முகாந்திரம் கிடையாது. எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பல கேள்விகளை எனக்கு தெரியாது சொல்கிறார். அடுத்தது இங்கே வருவோம், எப்படி தெரியாது சொல்கிறான்னு, எப்படி தெரியாது சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி சொன்னதுனால அது வன்மையாக கண்டிக்கப்பட்டு அதுக்கான ஆட்சேபனைகள் நீதிமன்றத்தில் குறியிடப்பட்டது அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்து. அடுத்தது பார்ப்போம். இப்பொழுது ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றால் அது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி, நீங்கள் பல நிறுவனங்களில் டைரக்டராக இருக்கீங்க, இயக்குநர்களாக என்று நாங்கள் சொல்கிறோம். இல்லை என்று சொன்னார். ரைட்டு, இல்லை என்று சொன்னால் இவர்கள்லாம் யார், இவரெல்லாம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் இருக்கல. அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு வருமானம் எப்படி வந்தது? அடுத்த கேள்வி. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு துறையில் மத்திய அரசில் அமைச்சராக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இதனுடைய கனெக்ஷன் எங்கே போகிறீங்க? இதுவும் ரேடார் ஐடி ரேடார் கார்டில் போகும். ஏன்னா மறுதளிக்கல ஒப்புக்கொள்கிறார் அவர்கள் சொந்தக்காரர்கள். அதுக்கு தான் காரணம். இந்த கப்பல் வாங்குவதற்கான முகாந்திரம் எங்கேருந்து வந்தது, நிதி நிலைமை, அது என்னுடைய ஒரு கம்பெனியிலேருந்து நாங்கள் கடன் வாங்கினோம் என்று சொன்னார். அந்த கம்பெனி யார் நடத்துவது என்று சொல்லி கேட்டதற்கு யாரோ நடத்துகிறார் என்று சொன்னார். ஆனால் அந்த கம்பெனியை நிறுத்துவது பெயரும் அவர் அந்த மகனும் ஒன்று தான். அதை கேட்டதற்கு இல்லை என்று சொன்னார். எங்கள் பையன் தான். இல்லை எங்கள் பையன் அதில் ஒரு நிர்வாக இயக்குனராக இருக்கார், மற்றபடி இல்லை. இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கம்பெனியில் அவரது மகன் நிர்வாக இயக்குனராக இருக்கிறது என்றால் அதற்கு முகாந்திரம் அவருக்கு நிதி எங்கேருந்து வந்தது? இது ஒப்புதல் வாக்கு மூலம். ஸோ அது குறித்தான இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் வந்த விஷயங்கள் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. ப்ளஸ் அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி அமைச்சராக இருக்கிறார். அதுதான், அவர் 2வது மனைவியின் மகன். அவர் தற்பொழுது ஒரு தமிழகத்தினுடைய முக்கியமான துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் என்பதை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. ஆம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. அப்படி என்றால் மகனிடமிருந்து அப்பா பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கப்பல் வாங்குகிறார் என்றால் இது எந்த விதத்தில் நியாயங்கிறது பொதுமக்கள் மேடையில் நம்ம வைக்கிறோம். எப்படி பல டிரான்சாக்ஷன் வருது. அடுத்தது மகனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறது அதுதான் இப்போ நம்ம குறிப்பிட்டோம். சில குடும்ப உறுப்பினர்கள் குறித்து அடுத்த விசாரணையில் நீண்டு வரும். இப்பொழுது இது குறித்து பேசும்பொழுதே அவர் மகன் அதில் டைரக்டராக இருக்கிறார். அப்போ மனைவிகள் போது இவ்வளவு ஏக்கர்கள் நிலங்கள், 4 ஏக்கர் 8 ஏக்கர் நிலங்கள் இவ்வளவு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு ஏது முகாந்திரம் என்று கேட்கப்பட்ட போது அதுக்கு மறுதளித்து பதில் சொல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களுடைய சொந்த விஷயத்தில் தலையிடுகிறார். இல்லை, அது அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டார். அவர் நேரடியாக டிஆர் பாலு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் மனைவி நீங்கள் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, ரொம்ப ரீசெண்டாக கோயம்புத்தூரில் அந்த இக்கரை புலுவாம்பட்டியில் லேண்ட் வாங்கியிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு டிஆர் பாலு கேட்டார். இது தவறு. டிஆர் பாலுவுக்கு அந்த இடத்தில் முகாந்திரம் கிடையாது. அவர் பிரமாண பத்திரம் செய்து ஒரு சாட்சியமாக பட்டியல் ஏறுகிறார். அவர் குறுக்கு விசாரணைக்கு ஆட்கொள்ளப்படுகிறார். அப்போ அவருக்கு எங்கே முகாந்திரம் இருக்கும் என்றால், இதுதான் நம்ம குறிப்பிட்டோம் முதலையே, புகார் அளித்தது எதிராளியாக இருக்க மனுதாரருக்கு பொட்டியில் எழுதி மனுதாரர் குறுக்கு விசாரணை செய்வதற்கான முகாந்திரம் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதுதான் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அதனால தான் என்ன ஆகிறது என்றால், இவர் என்ன சொல்கிறார், அப்படி கேட்டவுடனே அது குறித்து தான் திரு அண்ணாமலை அவர்கள் மனைவி பெயர் என்ன படித்திருக்கிறார், என்ன வேலை செய்து கொண்டார் கேள்வி கேட்கிறார். அப்போ தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஸோ இதுதான் அவதூறு. ஒருத்தருடைய நிலைமையை என்னவென்றே தெரியாமல் அவர் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று சொல்லியது, அதுவும் நீதிமன்றத்தில் பிரணாம பத்திரத்தின் மேலே ஓத்து எடுத்து மேலே சொல்கிறார் என்றால் அது முக்கியமாக கண்காணிக்கப்படும்.
அது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது நீதியரசர் முன்பு. அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல பத்திரிகையாளரிடம், நான் அடுத்தது தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்களுடைய அனுமதி பெற்று நன்றாக கவனிக்கணும், அவருடைய குணத்தை கவனிங்க, நானே வழக்கு செய்கிறேன்னு சொல்லலாம். அப்போது தமிழக பாஜக மாநில தலைவராக செய்தியாளர் சந்திப்பின் போது நடந்த விவரத்தை குறித்து இப்போ அவதூறு வழக்கு நடக்கிறது. அதனால் தமிழக பாஜக சார்பிலிருந்து வந்து நடக்கிறதுனால தமிழக பாஜகவின் தற்போதைய மாநில தலைவராக இருக்கிற வழக்கறிஞர் அவருடைய அனுமதி பெற்று என்று ஒரு தொண்டராக சொல்கிறார். முன்னாள் மாநில தலைவர் என்று ஒரு கர்வமாக கொள்ளாமல் ஒரு தொண்டனாக சொல்கிறார் அந்த இடத்துல. அதை நல்லா நோட் பண்ணுங்கள். அதை சொல்லி வாங்கி நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். ஏன்னா ஒப்புதல் வாக்குமூலம் யாரென்றே தெரியாமல் சேற்றை வாரி அடித்தது தவறு, அது அவதூறு, நீதியரசர் முன்பு நிரூபிக்கப்பட்டதனால கட்டாயமாக அவர் அவதூறு வழக்கு தடுப்பேன் என்று சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கப்பல் ஆகட்டும் 10 கப்பல் ஆகட்டும், இன்று இதே டிஎம்கே ஃபைல்ஸில் பல பிரமுகர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அளவு இம்மி அளவும் யாருமே வந்து கோர்ட்டில் வந்து அதை கேள்வி கேட்கவில்லை, நீதிமன்றத்தை அணுகவில்லை. காரணம், இம்மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதால். ஆனால் இன்று டிஆர் பாலு செய்த விளைவு என்ன என்றாக்க, மற்றவர்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா உண்மகத்தன்மை என்பது புரிவுபட்டது. அதனால் இப்பொழுது சமீபமாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து காரச்சாரமாக போய் கொண்டிருக்கும் போது இவரது நிலைமை கீழ்த்தரமாக செல்கிறதை உணர்ந்த திரு டிஆர் பாலு அவர்கள் என்ன செஞ்சார், உடனே இல்லை நான் இன்றைக்கி வந்து அவசரமாக 2 காலுக்கு ஃப்ளைட்டு போட்டிருக்கேன், அவசரமாக போகணும், டெல்லியில் வேலை இருக்குன்னு சொன்னார். இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னி வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சுருக்காரு ஸ்ரீபெரும்புத்தூரில்? அவ்வளோ அவசரமாக இந்த வழக்கில் தப்பிக்க பார்க்குறாரு. லீகலி என்ன சொல்வேன்னா, ரிகுல் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ, தப்பிச்சா போதும் நமஸ்காரம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தவறு. ஏனெனில் அவருடைய சாட்சியம் தொடர்கிறது. அதுக்கு ஏப்ரல் மாதம் அடுத்தது. எப்பொழுதுமே நீதிமன்றங்கள் குறுக்கு விசாரணை தள்ளி போடாது. ஏன்னா அதனுடைய டெம்போ போயிடும். கிராஸ் எக்ஸாமின் எப்படி கிராஸ் எக்ஸாமினாக்கி இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டு நாளைக்கு தொடரும் போது அது குறித்தான கேள்விகள் சொருகும் போது முன்னுக்கு பின்னால் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் காட் இன் த பாக்ஸ். லீடிங் கொஸ்டின்ஸ் அவர் லீடிங் கொஸ்டின்னா அவருக்கு வந்து உதவி செய்கிற கேள்விகள்லாம் வந்து லீடிங் கொஸ்டின்ஸ்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் அவர் முன்னுக்கு பின்னர் கான்ட்ரடிக்ஷன், வேற்றுமையை காட்டி அவரது தரப்பு இந்த வழக்கு பொய்யானது என்பதை நிரூபிப்பதற்கு எது மனுதாரருக்கு ஒரு முகாந்திரமம். அதை தடுப்பதற்கோசரம் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கு விசாரணையும் போது இவ்வளோ நாள் தசராவுக்கு முன்னாடி வந்தபோது பாதி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தசராவுக்கு கூட வாய்தா வாங்குறாரு, தீபாவளி வந்து வாய்தா வாங்குறாரு, கிறிஸ்மஸ் போது வாங்கினார், பொங்கல் போது வாங்கி இப்போ வராரு. காரணம் என்ன என்றால், இப்பயும் வரவில்லை என்றால் மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது திரு அண்ணாமலை தரப்பில். தள்ளுபடி செய்துவிட்டால் என்னாகும், திருப்பி நோட்டீஸ் கொடுத்து அந்த வழக்கை புதுப்பிக்கிறது கஷ்டம். எனவே அவர் வந்தது அவருக்கு இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் அவரை குறுக்கு விசாரணை செய்து எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் கூட ஆச்சரியப்பட்டோம். ஏன்னாக்கா சமயோஜிதம் தேவை. குறுக்கு விசாரணை போது அடுத்த கேள்வி எப்படி கொண்டு போகணும். சில பேர் வந்து இந்த சாட்சியம் சொல்பவர் வந்து ஒரே கண்ணோட்டத்திலே இருக்காங்க, இந்த சப்ஜெக்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம பர்செக்ட் அப்படி இருக்க சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்டான கேள்விகள் உள்ளே வரணும். தென் ஹி இஸ் காட். அந்த மாதிரி தான் கப்பலை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது சேது சமுத்திரத்தை கொண்டு உள்ள நுழைக்கிறாரு. அப்போ திணறி போயிட்டார் டிஆர் பாலு. அடுத்த கேள்வி அவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வருதுன்னு. அது இன்னொரு குறுக்கு விசாரணையில் இந்த சேது சமுத்திர திட்டமாகட்டும் கப்பல் வாங்குவது குறித்தாகட்டும் இவர் பதிலுரையில் சொல்லாமல் இருந்தாலும் ஒரு குற்றவாளியை பற்றிய தகவல்கள் நமக்கு நம்பகத்தன்மை கிடைத்தால் அது குறித்து எதிர் குறுக்கு விசாரணையில் சொல்லும்போது கேள்வி கேட்டு அதை பதிவு செய்தால் அந்த வழக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அந்த உண்மகத்தன்மை நிரூபிக்கப்படும். அதே மாதிரி எதிராளியை குறித்த எந்த ஒரு நகல் பத்திரங்கள் நம்மிடம் இருக்கவையால் நாம் வழக்கை தொடுக்கும் போது தாக்கல் செய்யக்கூடாது. எதிர் வழக்காளர்களை குறுக்கு விசாரணை செய்யும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட காட்டி அவரை ஒப்புதல் செய்து தாக்கல் குறியீட்டு செய்தால் நிச்சயமாக வழக்கு வெற்றப்படும். இதெல்லாம் யுக்திகள் கிராஸில் வருது. அதை தான் நேற்றுக்கு அவர் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தார்கள். இப்படியாக இருக்கிற சமயத்தில் சரி என்றைக்கு வரீங்க, இல்லை அடுத்த மாதம் போடுறோம் மார்ச் 3ஆம் தேதி, இல்லை எனக்கு வந்து பாராளுமன்றம் இருக்கிறது, அப்போ ஏப்ரல் 7. ஸோ இவர் வந்து இந்த வழக்கை தள்ளி போட்டு கொண்டே வருகிறார். காரணம் என்ன, அவரது நிலைமை கந்தலாகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறாரு, இப்போ ஒரு தகவல், அவர் வழக்கை வாபஸ் பெறுவதற்கான முகாந்திரத்தை பார்க்கிறார் என்று தகவல் வருகிறது. அது ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி தான் அது தெரிய வரும். இதற்கு நடுவில் அன்றைக்கே நேற்றே வந்து திரு பாரதி அவர்கள் அவனுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவராக அவர் குறித்த
ஒரு வழக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். அதுலேயும் பாரதி வராமல் வாய்தாகிவிட்டார். இப்படியாக திமுக தன்னுடைய தேர்தல் களத்தில் இருக்கும்போது அதனுடைய பெருந்தலைவர்கள் வசமாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒரு கப்பல் வாங்குவதால் எத்தனை கோடி, 2 கப்பலே இருந்தாலும் எவ்வளவு கோடி, 60,000 கோடி 6,000 கோடி எவ்வளவு கோடி, எந்த அளவுக்கு பணங்கள் அங்கே போயிருக்கிறது என்றால் இது 2009 நடந்த கதை. அப்பொழுது இப்போ அதனுடைய மதிப்பு என்ன என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் DRI, அதை தாண்டி ED. அதனால் நிச்சயமாக இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி டிஆர் பாலுக்கு நிச்சயமாக சிறையை கொண்டு தள்ளும் செந்தில் பாலாஜி போன்று இதுக்கான முகாந்திரம் 100% இருக்கு என்பதை நம்ம உறுதியிட்டு சொல்லலாம். இதை தாண்டி அடுத்தது அவர்களது குடும்பத்தாரை பற்றி வரும்பொழுது அவர்களது வாக்குமூலம் வரைச்சி இப்போ டிஆர்பி ராஜாபி வந்து சொல்கிறார். அதுலேயே ஒரு கேள்வி வருது, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற கார் நம்பரை சொல்ல முடியுமான்னு. நான் நம்பர்லாம் பார்க்கல, தெரியாதுங்கிறார். 4 கார் இருக்குது, எங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரில் உட்காந்து வருவேன். ஒரு முக்கியமான தலைவர் தான் உட்கார்ற கார் நம்பர் கூட தெரியாது என்று சொல்லுகிறேன். நான் 50 வருஷமாக அரசியலில் பயணிக்கிறேன், முக்கியமான பொறுப்புகளில் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை நீதிமன்றம் கண்கூடாக பார்க்கும். இதுதான் டெக்கோரம் ஆஃப் த கோர்ட், அது கிரெடிபிலிட்டி ஆஃப் த விட்னஸ்மாங்க, விட்னஸுடைய நம்பகத்தன்மை அப்படின்னு. இதுலேருந்து அவர் நடுவுறாரு. ஒரு 4 கார் எந்த கார் எனக்கு தெரியாது, இந்த கார் யாருக்கு சொந்தமானது. இப்போ எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குன்னா என் கார் என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்னொன்று எங்கள் கலவர் பேர் தெரியும், எனக்கு தெரியாது யார் பேரில் இருந்தது. அதையும் குறித்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இந்த காரானது அந்த சோ கம்பெனி, அந்த கம்பெனியை சாராய கம்பெனி இப்படி இருக்குது, அதை சார்ந்தது என்று சொல்கிறேன் என்றால் எனக்கு தெரியாது என்றால் அதற்கான டாக்குமெண்ட்டை கொண்டு காட்டப்பட்டது. ஆமாம், அது பேரில் தான் இருக்குது. ஸோ அவரை மறுதளிக்கிறார் என்பது மறுதலை செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி அவர் குறிப்பிட்ட அவர் பிறந்த கிராமத்தை சேர்ந்தது வந்து தஞ்சாவூர் என்று கூறினார். தஞ்சாவூர் பக்கத்தில் வடசேரி என்று இருந்தார். அந்த இடத்தில் ஒரு ஏப்ரல் 9ஆம் தேதி என்று தொடர்ந்து அந்த கிராம மக்கள் ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதற்கு காரணம் என்றால் அந்த இடத்தில் ஒரு சாராய ஆலையை நடத்துகிறார் தீர்மானம். அதில் நீங்கள் பங்குதாரராக இருக்கிறீங்கன்னாக்க இல்லை என்று சொல்ல, இல்லை சிறிதளவு தான் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்கன்னு. ஸோ அந்த குடும்பதார மக்கள் மனைவியாகட்டும் மகன்களாகட்டும் அவர்களுக்கு முகாந்திரம். நீங்கள் என்ன வேலை பார்த்தேன் என்று கேட்டிருக்கிறார்கள். ஸோ வடச்சேரி பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு சாராய ஆலை டிஆர் பாலு நடத்துகிறார். அந்த ஆலைக்கு எதிராக அந்த கிராமமே வந்து வருஷம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்வது எனக்கு எதிராக இல்லை, அவர் கொடுத்த பதில் நான் படித்து காட்டுகிறேன். எனக்கு எதிராக இல்லை, ஆனால் அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்துக்கு எதிராக. அந்த நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி வைக்கப்பட்டது. அது சில பேர்கள் வருகிறது, அதில் அவர்கள் குடும்பத்தார் என்பதை ஒப்புக்கொள்கிறார். அப்பொழுது குடும்பத்தாரை முன்னிலைப்படுத்தி இருப்பவர் இவர் ஒரு பப்ளிக் லைஃப்பில். அப்போ அதை அவருக்கு எதிராக என்பதை நீதிமன்றம் உணராதா? நிச்சயமாக உணரும். அதனால் அவருக்கு அது எதிரானது, அது உண்மையை ஒப்புக்கொண்டார். எனவே அது அவதூறாகாது. இவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸில் போட்டது அவதூறாக என்பது கருத முடியாது. ஏன்னா உண்மைத்தன்மை அதை தான் சொல்கிறேன். இப்போ 1, 2, 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுத்து சிம்பிள் பாயிண்ட்டு, கப்பல் வாங்கினது உண்மை, அடுத்தது வடசேரியில் நடக்கிற போராட்டம் உண்மை, அடுத்தது இந்த ராமசத்திரம் அதுவும் உண்மை, கார்கள் யார் யார் வாங்கினது எனக்கு தெரியாதுங்க, அந்த கம்பெனிகள்லாம் ஆமாங்க. ஸோ இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் கொடுத்த எல்லா இதுவும் இப்பொழுது உண்மை நிரூபிக்கும் பொழுது அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அதையும் தாண்டி 100 கோடி இவர் கேட்டார்கள், எதிர்த்தரப்புக்கு கோரிக்கை வைக்கப்படுமேனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவர் வைக்கப்படுவார். அவர் கேட்கவில்லைனாலும் எதிர்ப்பு கேட்கலைனாக்கா நீதிமன்றமே அளிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் அவருடைய பேரை மாற்றி போய் கோர்ட்டுக்கு எடுத்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான பனிஷ்மெண்ட் மாதிரி இவ்வளோ தொகையை கொடுக்க வேண்டும் என்று பதியலாம். அது நடப்பதற்கும் முகாந்திரம் இருக்கிறது. அதனால் இந்த அளவில் இப்போ இருக்குது. இது தொடர்ச்சி ஏப்ரல் 7 என்னைக்கு போகிறது பார்ப்போம். அதுக்குள்ளே அவர் அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறேன் என்று சொன்னால் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முகாந்திரம் 100% இருக்குது. பிகாஸ் தே வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட், தே வில் நாட். பிகாஸ் இது குறுக்கு விசாரணை பாதியில் வித்ட்ரா பண்ணுறேங்கிறாரு. நல்லா கவனிக்கணும். குறுக்கு விசாரணை பாதியில் வித்ட்ரா பண்ணுறேங்கிறத அதாவது அவங்களுக்கு சாதகமான சமயத்தை வித்ட்ரா பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் முழுவதும் பார்த்து தான் ஆகணும்பாங்க அந்த ட்ரையலில். அதையும் தாண்டி நீதிமன்றம் அவர்களை பிற்பதனால் எதிர்த்தரப்புக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. அது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷனரி பவர், அதை பொறுத்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய கருத்து சட்ட ரீதியாக. அதையும் தாண்டி திமுகவினுடைய டிஆர் பாலு லீலைகள் இப்படி இருக்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க 5000 ரூபா கொடுத்தாங்களா? அது சட்டப்படி விரோதம். எப்படி சொல்கிறாங்கிறது பாருங்கள். இவங்க சொல்கிறது இல்லை, திமுக தரப்பில் சொல்லும்போது எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க,
அன்று நாளே வந்து அனைத்து மகளிரும், தமிழகத்தில் கூடிய அனைத்து மகளிரும் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. கோடைக்கால சிறப்பு தொகை வரை வந்து தமிழக அரசு தந்திருக்கிறது. அதனால் அனைத்து மகளிரும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் அப்படின்னு தான் அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு மகளிராக ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் வரி பணம் கட்டுறீங்களா? டேக்ஸ் கட்டுறீங்க, இன்கம் டேக்ஸ் வசதி தானே, நானும் வசதி தான். நம்மளுடைய வரி பணங்கள் எங்கே போகிறது? மத்திய அரசு பகிர்வுக்கோ இல்லை அதுலேருந்து மாநில அரசு பகிர்வுக்கோ அது எதற்கு கொடுக்கப்படுகிறது? சாலைகள் அமைப்பதற்கு, தொழிற்சாலை உருவாக்குவதற்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு, உணவு உடை கொடுப்பதற்கு, சாமானியர்களை மேலே கொண்டுவதற்கு. இன்றைக்கி ரேஷன் கார்டு படி 2 கோடி மக்கள் வந்து பிபிஎல் அதில் வராங்க, பிலோ பாவர்ட்டி லைன், எக்கனாமிக் ரேட். அந்த 2 கோடி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கு கொடுத்தாங்களே தவிர உரிமை தொகையை கொடுப்பதற்கு அந்த பணத்தை நம்ம எடுத்து செல்வது மத்திய அரசு தடுத்து நிறுத்திவிடும் என்ற கூற்றும் சரி, மாநில அரசு தன்னுடைய செயலாக்கத்தை தான் செய்கிறேன் என்று கலைஞர் என்ற பெயரை வைத்தது தவறு. இதை கூட சமீப காலத்தில் நடந்த ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம தமிழக அரசை நோக்கி எதுக்கு அந்த கலைஞர்கள் பெயரை வைக்கிறீங்க, ஏன் தமிழக அரசு வைக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்பியது. இதை எதுக்கு குறிப்பிடணும்னாக்க, இன்னும் வருகிற ஒரு 10 நாளில் ஒரு 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு வந்த அப்புறம் இந்த அரசானது பாதுகாவலர் அரசாக இயங்கும். அது எந்த புது திட்டத்தையும் கொண்டு வர முடியாது, புது அறிவிப்பை எதையும் அரசு தரப்பிலிருந்து அளிக்க முடியாது. ஆனால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடர்ந்து செயலாக்கப்படும். அது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த தடையும் கொண்டு வராது. So ongoing schemes ஒன்றும் that will not be stopped. They cannot enforce the new scheme, but the ongoing schemes will not be stopped. It will be running. இப்போ 2024 பாராளுமன்றத்தில் போது தமிழக அரசனுடைய இது வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை தான் இப்போ செயலாக்கிது. அப்போ பாதுகாவலாக இருக்கும்போது இந்த மகளிர் துறை கொடுக்காமையா இருந்தாங்க? இல்லை, முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஒரு சதி செய்ய பார்த்தது, இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் சதி செய்ய பார்த்தது. அந்த சதியை முன்கூட்டியே உணர்ந்து நாங்கள் வந்து 3 மாதம் கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் சொல்கிறார். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அப்படி இருக்கிறச்ச தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீமில் அப்போ பணம் வாங்கினவங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, எல்லாம் தானே வாங்கினாங்க. அப்போ யார் ஜெயிச்சது? நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்போ தமிழக அரசு உங்களுடைய நிதி நிலைமை செய்தது பற்றி குறித்தோ ஏதாவது ஒரு கோர்ட்டில் போயோ ஏதாவது ஸ்டாப் பண்ணாங்களா? நீதிமன்றம் தொடங்கினாங்களா? மத்திய அரசில் இருக்கிற பாஜகவினுடைய தலைவர்கள் யாராவது போனாங்களா? இல்லை தமிழகத்தில் மக்களுக்கு ஏதாவது பலன்கள் போகட்டும் தானே சும்மா இருந்தாங்க. இப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர். மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தலே செய்யாத பொழுது, ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அதிகமாக வேணும் தமிழகத்துலேருந்து. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அமைப்பு என்பது மத்திய அரசுக்கு ஒரு சின்ன உதவியை செய்யுமே தவிர இதை எப்படி தடுக்கும்? இன்னொன்று, இவங்க சொல்கிற கூத்து வந்து தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்த போகுது. தேர்தல் ஆணையம் என்பது இறையாண்மையின் தனி அமைப்பு. அந்த அமைப்பிற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, தேர்தல் ஆணையம் மத்திய பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறது. சரி, ஞானேஷ்குமார் அப்படிதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்குறேன். ஞானேஷ்குமார் பாஜகவின் கைப்பாவை, சரி, தேர்தல் ஆணையம் கைப்பாவை. 40 பாராளுமன்றங்கள் எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க? நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? அதுக்கு விளக்கம் தரும் திமுக அரசு. பாராளுமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறது என்றால் இறையாண்மைப்படி பாராளுமன்றம் வேறு, தேர்தல் ஆணையம் வேறு, சட்டசபை வேறு, நீதிமன்றம் வேறு. அது எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? சரி, அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நீங்களும் ஆட்சியில் இருந்த பொழுது அப்போ இந்த மாதிரி தேர்தல் வர திட்டங்கள்லாம் அப்போ வந்து யார் செஞ்சாங்க? அப்போ நீங்கள் மத்திய அரசு இருந்து தடுத்து நிறுத்தீங்களா? நீங்கள் ஜெயிக்க அப்போ அந்த கூற்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் இது வரைக்கும் மத்திய அரசில் பங்கெடுக்கவே இல்லையா? பங்கெடுத்துருக்கீங்கள? அப்போ நடந்தது என்ன? அப்போ தேர்தல் ஆணையம் இருந்தது, அப்போ உங்கள் கைப்பாவையாக இருந்தால். அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடைந்த பிறகு பெருவாரியாக மத்திய அரசு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு இவங்க கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் கூட்டணியா? மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து திமுக அரசு இந்த 2021 பெருவாரியாக ஜெயிச்சு வந்தீங்க. அப்போ தேர்தல் ஆணையம் மத்திய அரசில் வந்து பாஜக இருந்து அப்போ கூட்டணி இருந்தபோது நீங்கள் தான் எப்படி ஜெயிச்சிங்க? அந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ மக்களை திசை திருப்பதற்கு இந்த கடந்த கால வியாபகங்கள்லாம் வந்து இப்போ வியாபாரம் ஆகுதில்லை. ஆனால் உண்மையை என்ன சொல்கிறோம்னாக்க, மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நல்லா தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த 2024 இந்த 1000 ரூபா கொடுத்தது சொல்லியும் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியடில் 1000 ரூபா மார்ச் ஏப்ரலில் போயிருக்கும்.
ஆனால் கலைஞர் என்ற பெயர் இருப்பதால் நீங்கள் வந்து மக்கள் சிந்திப்பாங்கிறதுனால நீங்கள் பயந்து பண்ணீங்களாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்பொழுதாவது 3000 ரூபா கொடுத்தீங்க பொங்கல். அடுத்தது 3000 ரூபா பொங்கலுக்கு கையில் கொடுத்தவங்க இப்போ தேர்தல் நெருங்கிறதுக்கு இதை டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா அப்பொழுது அவருடைய தரப்பை சார்ந்தவர்கள் கமிஷன் பண்ணாங்க. இப்போ மக்கள்கிட்ட நேராக போலாம் வரும். ரைட்டு, நீங்கள் கொடுக்குறது கொடுங்க வேணாங்களா, ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை செல்வது தமிழக அரசு என்று செல்வதால ஏன் கலைஞர் என்று சொல்கிறீங்க? அது தவறான அனுமதி. எந்த கலைஞர்? அது பல கலைஞர்கள் இருக்காங்க. வயலின் வித்வானா, மோள வித்வானா, யார் சொல்ல முடியுமா? மோளம் தட்டுறவங்களா, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களா, யாரும் சொல்ல முடியுமா? கலைஞர்கள். அது சொல்கிறேன். அதான் கலைஞர்களை உருவாக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஆனால் அந்த கலைஞர் பேரை கொண்டு போய் திட்டத்துக்கு வைக்கிறீங்க. அப்போ இது என்ன முரண்பாடு? அடுத்தது பாருங்கள், இவங்க கொடுத்த பணத்தை வந்து அதோட 2000 3000 அட்வான்ஸாக தேர்தல் காலத்தில் தேர்தல் கமிஷனுக்குள்ள இருக்கிற ஃபைனான்ஸை இவங்க முன்னாடி அட்வான்ஸ் பண்ண முடியாது. டோட்டலி இல்லீகல். ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஆணைப்படி, ஃபைனான்ஸ் பில் ஆக்ட் படி அந்தந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை வந்து நிதித்துறை ரிலீஸ் பண்ணும் மத்திய அரசுலேருந்து. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை எடுத்து முன்னாடி பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க? ஏன்னா நாங்கள் முதலே குறிப்பிட்டோம், பழங்குடியினர், ஆதி திராவிட மக்கள், மலைவாழ் மக்களுக்கு கொடுத்த நிதியை செயலாக்காமல் திசை திருப்பி இதை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? மத்திய அரசு பணம் தான். மோடியோட திட்டம் சொல்லலாம் இல்லையா? மக்கள் அதை புரிய வைக்கிறாங்களா? இல்லை. அதை கொடுத்து விட்டு அதற்கான சம்பந்தமான வழக்கும் அந்த ஆணையத்தில் பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அதை மறைத்து தமிழக அரசு கொடுத்தது தமிழக அரசு, யார் கொடுத்தாலும் மக்களுடைய வரிப்பணம் என்பதை மறுக்கிறது. அதில் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் போட்ட. ஏன்னா நான் இப்போ என்ன சொல்கிறோம், இந்த 1000 ரூபாயை கொடுக்காம அவர் குறிப்பிட்டது தான் நினைக்கிறேன், நீங்கள் ஒத்துப்பீங்க. அவர் குறிப்பிட்டது போல் இந்த 1000 ரூபா போகலன்னு மகளிர் வந்து 2 மாதம் கஷ்டப்படுவாங்க. இப்போ 2.0 வரணும், திருப்பி 2வது முறை திராவிட மாடல் ஆட்சி வரணும்னு சொல்கிறாரு. அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் 1000 ரூபா கூட இல்லாமல் மகளிர் கஷ்டப்படுவாங்க சொன்னால் இது என்ன ஆட்சி? இப்போ ஒப்புதல் வாக்கு மூலமாக மகளிர் சுகமாக இல்லைன்னு அப்போ பாலியல் கட்டுப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதுங்கிறது உண்மையாகிறது. இப்போ 1000 ரூபாய் இல்லாமல் ஃபைனான்ஷியலி இப்போ 12000 ரூபாய் கொடுத்து 30,000 ரூபா கொடுத்து அவங்க தாலியை அறுத்து 18,000 ரூபாய் மேலே போட்டு 30,000 ரூபா திருப்பி வாங்குறாங்க. இதுதான் உண்மை தன்மைங்கிறது மக்கள். இப்போ 2000 ரூபா கொடுத்தாங்க. இந்த 2000 ரூபா கோடை காலத்தை கொடுத்ததை பற்றி யாரும் சொல்ல, கொடுத்த சமயத்தை பற்றியா கேள்வி கேட்குறாங்க. வாக்கு திருட்டு, வாக்கு சேகரிப்பு. வாக்கு திருட்டு யார் பண்ணது? வாக்கு திருட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் வாக்கு சேகரிக்கிறீங்க மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து. இதுதான் வன்மையாக கண்டிக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம். நீங்கள் எப்பொழுது போல் அமைதியாக இருந்திருக்கலாம், அப்போ வந்திருக்காது. இந்த 2000 ரூபாய் இப்போ கொடுத்ததோட தேர்தல் போது தான் அவர்களுக்கு கோடை காலம் என்று சொல்கிறாங்க. ஆமாம், கோடை காலம் தான். ஏன்னா வெயிலில் வந்து நின்று திமுகவுக்கு ஓட்டு போடணும். உடம்பு வந்துட்டு தண்ணி பாட்டில், ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபா. ஸோ ஜூஸ் வாங்கி குடிக்கணும். நம்ம குடித்தாதான் நல்லா தெம்பாக இருக்கும். அதுக்கும் 2000 ரூபா கொடுக்குறாங்க. வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்க வச்சுக்கோங்க, தலைக்கு 500 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றது. ஸோ 3 பேர் தான் 1500, 2000 ரூபா 4 பேர் தான், 4 ஓட்டு. அதுக்கு தான் கோடை காலம் போனஸ் இந்த தடவை. போன தடவை கிடையாது. காரணம், போன தடவை கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை மோர் இதோ தயிரை வாங்கி சாப்பிட்றது அவசியம் இல்லை. வெயிலில் வந்து அவங்களுக்கு வேலை கிடையாது, அவங்க வெயிலில் வாடலாம். ஆனால் இப்போ வந்து வெயிலில் நின்னாலும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு போடணும். பாவம், ஐயோ பாவம் 2000 ரூபா கொடுத்துருக்காரு. இது யாருடைய படம்? நம்மளுடைய படம். வரி செலுத்துவார். இதுதான் வரி செலுத்துபவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 53.7 லட்சம் பேர் கட்டுறாங்க. இவர்களுடைய பணத்தை கொண்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு திமுக அதை கொடுத்து தனக்கு சாதகமாக பார்க்கனாக்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து அப்போ இதை ஏற்றுக்கவே கொள்ளாது. ஒரு 1000 ரூபாய்க்கு தான் உங்களை நிலைமையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னு நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சொல்லுவாங்க தமிழக மக்கள், அதை வாங்கினவங்க. அதனால் கேட்டால் பீகாரில் அதை பண்ணாங்க. பீகாரில் திட்டமாக அறிவிக்கப்பட்டது. ரன்னிங் ஸ்கீம் கிடையாது, அது நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ். இப்போ ரன்னிங் ஸ்கீமில் இப்படி நடக்கிறச்சே என்ன அவசியம்? டோட்டலி இல்லீகல். ஏன்னா இப்போ எலெக்ஷன் பீரியட் காலத்தை இவங்க யூஸ் பண்ண முடியாது இந்த பவர். ஆனால் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலையே. டேட் அனௌன்ஸ் பண்ணல. எப்படி மார்ச் போது வந்துடும் இல்லையா? ஆமாம், மார்ச் போது கட்டாயமாக அறிவிப்பு வரும். ஏப்ரல் 12ஆம் தேதியோ இல்லை 13ஆம் தேதியோ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படி மே மாதம் 5ஆம் தேதியோ வந்து காலாவதி ஆகிறது இந்த அரசு. அதற்கு முன்பாக முடித்தாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு வரனாக்க அட்லீஸ்ட் 6 வாரம் கேப் இருக்கணும். ஸோ மார்ச் 1 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மார்ச் 1 வந்து 10 தேதிக்குள்ளே இந்த டெபாசிட் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே 1 மாதமாக. அப்போ எப்படி உங்களுக்கு அதிகாரம்? பாதுகாவலர் அரசு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி எப்படி செய்ய முடியும்? அது தவறு தானே. இன்னொன்று பாருங்கள், இதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நிதி நிலைமை 12,000க்கு மேலே கொடுத்துருக்கேங்கிறீங்க. பெண்கள் 1000 ரூபா கொடுத்தா கஷ்டப்படுவாங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய அவங்களுடைய அரியர்ஸ் கொடுக்கல, தமிழ் அரியர்ஸ்.
அது குறித்து வழக்கில் என்ன சொல்கிறாங்க, கண்டெம்ப்டில் தமிழக தென்னரசு வந்து நிதியமைச்சர் நீங்கள் 90 கோடி கட்டினா எங்களால் முடியாது, 20 கோடி தான் கட்ட முடியும், அவ்வளோதான் எங்கள் நிதி நிலைமை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தமிழக அரசினுடைய நிலைமை அங்கே இருக்கிற அந்த பேராசிரியர் வீட்டில் இருக்கிற மனைவி ஒரு மகளிர், மகள் ஒரு மகளிர், அந்த மகளிரில் வருமானம் இல்லாமல் இவ்வளோ வருஷம் பணத்தை பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க, கஷ்டப்படுறாங்களே, அது கண்டு தெரியலையா? அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட், அவங்க ரிட்டையர் ஆகியும் போக்குவரத்து தொழிலாளர்களோட பணம் போகலை, அங்கே இருக்கிற மகளிர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற மகளிர் என்னன்னாங்க, அவங்க கஷ்டப்பட தெரியலையா? அந்த பணத்தையும் கொடுக்க முடியல. அடுத்தது பல செவிலியர்கள், நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் முக்கியமாக குறிப்பிடணும். பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கீமை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம் சொல்லி ஒரு புகழாரம் வந்தது. ஆனால் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அவங்க கஷ்டப்படுறது கண்ணு தெரியலையா? அப்போ என்ன அர்த்தம்? அதாவது வாக்கு சேகரிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. யாருடைய பணத்தில்? வரி கட்டுபவர்கள் பணத்தில் வாக்கு சேகரிப்பு நடத்துகிறது திமுக. இது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு காரணமே எதிர்க்கட்சிகள் இதனால தான். அவங்களும் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க, கொடுக்கட்டும், ஆனால் காலத்தை பார்க்கணும். உங்களுக்கு பவர் இல்லாத காலத்தை இப்போ செஞ்சது தான் எல்லோரும் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது கோர்ட்டுக்கு போல நிச்சயம் தடுத்துரும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை கடிப்பிடுவாங்க. இது மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டங்கள் செய்வதை சேலம் பார் இந்த வழக்கில் வந்து மக்கள் உரிமை சொல்கிறாங்க. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வரைக்கும் போராட்டங்கள் எடுக்கப்பட்டால் அந்த அரசானது உடனே தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும்னு சொல்கிறது. நீ தீர்த்து வச்சுருக்காங்களா? எத்தனை போராட்டங்கள், இடைநிலை ஆசிரியர்கள், இவங்க மாற்றுத்திறனாளிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வரிசை எண்ணிக்கிட்டே போகலாம், 15-20 வருது. அப்போ அவங்களுடைய பெண்கள் என்ன, அங்கே இருக்கிற குடும்பத்தில் பெண்கள் என்னங்க, அவங்க கண்ணுக்கு தெரியலையா? ரைட்டா? அடுத்தது முக்கியமாக சொல்கிறேன், இப்போ இந்த செயலானது எதை நோக்கி போட்டுருக்குனாக்கா, இப்போ இன்றைக்கி சொன்ன நேற்று பட்ஜெட்டு பற்றி பார்த்தா 10,62,000 கோடி கடன். இந்த கடனை கொடுத்து நீ இலவசம் என்று கொடுக்கறதுனால என்ன லாபம்? எனக்கு ஒரு ரேஷன் கார்டுக்காரங்களுக்கு 4,08,000 இன்னும் கணக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ கடன் என் தலையில் வந்து விடுது. நான் வரியும் கட்டுறேன், கடனையும் நான் ஏற்றுக்கணும். இது என்ன விதத்தில்? இதுக்கு முக்கியமாக யார் பதில் சொல்ல வேண்டியிருக்குனாக்க, தலைமைச் செயலர், நிதி செயலர், ஆட்சியாளர்கள் இன்றைக்கி வருவாங்க போவாங்க. ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம். இது எப்படி பதில் சொல்ல போகிறாங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இருக்கிற நடப்பில் பார்த்தீங்கன்னாக்க 1 லட்சத்தி இந்த அளவுக்கு கடனை வச்சுட்டு போயிட்டு இந்த ஸ்கீமை அடுத்ததையும் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. எப்படி செய்வாங்க? இதை தான் இப்போ கூட அரவிந்த் தத்தாங்கிற ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இலவசம் கொடுக்குறத. அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்தா இத்தனை செயல்பாடுகளுக்கும் அந்தந்த கட்சி எது செய்தால் அந்த கட்சி பொறுப்பாகும் என்பதை அவர்கள் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். எதுக்கு நீங்கள் மக்களை வந்து வாழ்வாதாரத்தை பெருக்காமல் இந்த வேலையில்ங்க அவங்க கணக்குப்படியே? அப்போ 28 மாதத்துக்கு 28,000 ரூபா ஒரு மகளிர் இழந்திருக்காங்களே, அந்த பணத்தை கொடுத்துருக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அது அப்பயே அவங்க கஷ்டப்பட்டாங்கல்ல, அது போயிடுச்சா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருது? எனக்கு கரண்ட் பில் வந்து 300 ரூபா இருந்தது, இப்போ 4,000 ரூபா வருது, பல மடங்கு வருது. அப்போ நீங்கள் கொடுக்குற 1000 விட நீங்கள் சுரண்டுற 1000 வந்து 4,500, 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மகளிர் சந்தோஷமாக இருக்காங்களா? கஷ்டப்படலையா? அதெல்லாம் திருப்பி கொடுப்பாராமா திரு ஸ்டாலின் அவர்கள்? அதனால் என்ன சொல்ல வரோன்னாக்க, எல்லாமே விதிமீறல்கள். அதை கேட்டதுக்கு தான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆணையை பிறப்பித்த நீதி அரசரை பதவியில் நீக்கணுங்கிற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல. இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு 9ஆம் தேதி இந்த மாதம் உச்சநீதிமன்றம் அந்த தர்காவானது திருப்பரங்குன்றத்துடைய வழக்குக்கு மேலே மேல்முறையீடு போச்சு. அந்த மேல்முறையீடு அவங்க வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அது அனுமதி கிடைச்சாதான் வழக்கு நம்பர் ஆகும். ஆனால் வழக்கு அது அனுமதியே கொடுக்காம தள்ளுபடி செஞ்சு. ஏன்னா கீழமை நீதிமன்றத்துடைய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரியானது என்று உறுதிட்டுருக்கு. இதை இந்த ஊடகங்களாக பேசிட்டா ஒரு ஊடகங்களும் இல்லை. நீங்கள் வேணால் ஆன்லைனில் போய் பாருங்கள். இது திமுகவுக்கு கொடுத்த செருப்படி. அப்படி தான் மக்கள் பேசுகிறாங்க, நம்ம சொல்ல மக்கள் பேசுகிறாங்க. இதை மறைவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கு. விதிமீறல்கள் இருக்குது. டிஆர் பாலு கேஸாகட்டும் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது. இப்போ இந்த விதிமீறல் பணம் கொடுத்தது, அடுத்தது போராட்ட கண்டெம்ப்டில் வந்து எங்களுக்கு இவ்வளோ தான் பணம் இருக்குதுன்னு இன்றைக்கி கொடுத்தது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அடுத்த ஹியரிங் போது நிச்சயமாக உயர்நீதிமன்றம் கேட்கும். இப்போ எப்படி 12,000 கோடி வந்ததுன்னு கேட்கும். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது அடுத்தது இந்த திருப்பரங்குன்றத்தில் உச்சநீதிமன்றமே இன்றைக்கி திரு ஜிஆர் சுவாமிநாதன், அதுக்கப்புறம் திரு டாக்டர் ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவருடைய ஆணையை உறுதி செய்திருக்கு.
இது வெளியில் யாருக்கும் தெரியல. நம்ம ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இங்கே பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. நன்றி மேம். பல்வேறு கேள்வி தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.